பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். நாங்கள் இன்றைக்கு தேவனங்களுக்கு தருகிற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்படியாக எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் நல்லவராக வல்லவராக எங்களோடு இருக்கிறவராக எங்களை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பாருங்கள், அவர் எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்யும் பொழுது அவருடைய மகிமை எங்களுக்கு வரும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக மனுக்குலத்திற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி இதழில் வாழ்ந்த மக்களுக்கு நீர் ஒளியாக ஒளி ஏற்றின தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இருளில் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தோடு நாங்கள் வாழ நீர் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொருட்படும்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர். எனக்கு முன்பாக போகும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இந்த கடைசி காலத்துல எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. உடைய ஒளி அவருடைய வாழ்விலையும் அவருடைய இருதயத்திலும் பிரகாசிப்பதாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், அவர் எங்களுடைய எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பாடுகிற ஒளியாக அவர் இருக்கிறார். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாருங்க, நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் அந்த மெய்யான ஒளியிடத்துல வரும் பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க செய்த தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்வை, பாவ வாழ்வை, இருநாள் வாழ்வை பிரகாசிக்க செய்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அந்த காலத்துல கூட இயேசு இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல இஸ்ரவேல் தேசத்துல 0 ஆண்டுல இந்த உலகத்தை 2ஆக பிரிச்சவர். 0 ஆண்டுல பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து இன்னைக்கு நாங்கள் 2025 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் ஜீசஸ் மூலமாக உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்கள், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து, நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை படைக்கையில ஒரு வீட்டை கட்டைகள்ல மனிதர்கள் கட்டுகிறார்கள், ஒவ்வொன்றையும் போட்டு. பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கடல்கள எல்லையை, மணலை, சூரியனை, சந்திரனை, இப்படியாக இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்து எங்களுக்காக இந்த உலகத்துல தேவையான மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் 5 நாட்களும் செய்து 6வது நாளில மனிதனை படைத்து எங்களை 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படியாக தேவனுடைய நாளாக தேவனுக்கு கொடுக்கும்படியாக அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவனோடு செல்ல பிள்ளையாக பிதாவினுடைய மடியில இருந்து பூவுலக மக்களோடு சந்தோஷமாக வாழ்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பாவமும் அக்கிரமமும் தான் எங்களை பிரித்தது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவராக இன்றைக்கு அக்கிரமங்கள், பாவங்கள் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தடுப்பு சுவராக இருந்து இந்த தடுப்பு சுவரை, அந்த திரையை
பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவருடைய உடல் புட்கப்பட்டதன் மூலமாக பிதா எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி இப்படியாக அவர் பரிசுத்த ஆவியை தந்து, ஆவியின் கனிகளை தந்து, அவருடைய வழி அவரை போல நற்கிரியை செய்கிறவர்களாக, அவருடைய கனியை கொடுக்கிறவர்களாக, அவருடைய பிரதான கனி அன்பாக இருக்கிறது. பாருங்க, நியாய பிரமாணத்துல எல்லோரும் ஒரு பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு அன்பில நியாய பிரமாணத்தை நிறைவேறுதல் தான் அன்பு. அன்பு பாவத்தை மன்னிக்கிறது. இயேசுவின் மேலே நீங்கள் வைக்கிற அன்பு தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இயேசு எங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவனை நீங்கள் எந்த மத இனத்தில் இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. யாரையும் தள்ள மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவனுடைய ரூபத்தின்படியும் தான் எங்களுடைய உருவம். எங்களை தேவ சாயலாக, பாருங்கள், தூதர்களை அவர் அப்படி படைக்கவில்லை. தேவனுடைய சாயலாக மனுக்குலத்தை மட்டும்தான் அவர்கள் மேல் வைத்த அன்பு, மனுக்குலத்தின் மேல வைத்த அன்பின் காரணமாக மனிதன் தவறு செய்வான் என்பதை உணர்ந்தவராக, பாருங்கள், தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய குமாரனாக மகனாக அனுப்பி இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் அக்கிரமங்கள் பாவங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களை மகனாக மகளாக ஏற்றிக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எந்த மதத்துல வந்தாலும், மத இனங்கள், விக்கிர ஆராதனைகள், பாவங்கள், சாபங்களில் வாழ்ந்தாலும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அவர் விட்டுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் எங்குண்டு அங்கு விட்டுதலை உண்டு. அந்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களுக்கு விட்டுதலை தருகிறார். நீங்கள் என்னென்ன பாவ பழக்கத்தில் இருக்கிறீர்களோ அத்தனை பாவ பழக்கத்தில் இருந்தும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில தொடர்ந்து நீங்கள் அந்த சபைக்கு போகும் பொழுது அங்கு ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் அந்த இடத்துல யார் யார் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அந்த தேவனை தான் நீங்கள் அந்த சபையில போய் அந்த ஒன்றான மெய்த்தேவனை, ஆவியானவரை நீங்கள் வெல்கம் பண்ணி அவரை அழைக்க வேண்டும். என்னை தொடும், உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று அவரிடத்துல நீங்கள் போக்கஸ் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து, கனிகளை தந்து, வரங்களை தந்து உங்களை அவருடைய ராஜ்ய பிரஜைகளாக மாற்றி, பாருங்கள், இந்த உலகத்துல நாங்கள் 5 கண்டங்களிலே வாழுகிறோம். 5 கண்ட மக்களும் எங்களோடு இணைகிறார்கள். நாங்கள் எல்லோருமே, நீங்கள் எந்த கண்டத்துல வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் எல்லோருமே அந்த பரலோக சிட்டிசன்ஸாக அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற பிரஜைகளாக இந்த பரிசுத்த ஆவியான பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜையாக இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் டியூவல் சிட்டிசன். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பெற்ற ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்டு பிரஜைகளாக இருக்கிறோம். அத்தோடு பரலோக பிரஜைகளாகவும் நாங்கள் இருக்கிறோம். இமைக்கு பின்பு நித்தியமான வாழ்வு. நீங்கள் இந்த உலகத்தின் டியூவல் சிட்டிசன்ஸ்ல பார்க்க எங்களுடைய தேவனுடைய அந்த சிட்டிசன்ஷிப், அவரே எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை அங்கு நாங்கள் இந்த உலகத்தில இருக்கும் பொழுதே நீங்கள் அவரை துதிக்க, ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் ஆராதனை துதியில இப்பொழுது அதிகமாக ஈடுபடுவதுண்டு. பாருங்கள், அவர் ஆராதிக்க நாங்கள் பரலோகத்திலேயும் ஆராதனை இடம்படுகிறது. பாருங்கள், இந்த ஏஞ்சல்ஸ்
ஏஞ்சல்ஸ்கள் கேருமீனும் சேராபீன்களும் பாருங்கள் தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டிருக்கிறேன். நீங்களும் இந்த உலகத்திலே இருந்து எங்களுடைய தேவனை நீங்கள் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று தொடர்ந்து நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம், அந்த பரலோகத்தின் பிரசன்னம் உங்களுக்கு இறங்குகிறதாக இருக்கிறது. உங்களை அந்த பிரசன்னம் நிரப்புகிறதாக இருக்கிறது. என்னை பரிசுத்தமாக்கும், இன்னும் பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் வரும் பொழுது பலன் கொண்டு வருகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்கள், அவர் வருகைக்கு முன்பாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு ஒருவரையும் தள்ளுவதில்லை. மனிதர்கள் உங்களை தள்ளுவார்கள், பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், இப்படியாக அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தள்ளுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் வந்தால் அவர் யாரையும் தள்ளுவதில்லை. உங்களுக்கு சாருங்கள், சில வேளைகளில மூடவர்களோ குருடர்களோ யாராக இருந்தாலும் நான் தான் அவர்களை படைத்தேன் என்று சொல்லுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்படி என்னை படைத்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவர் அந்த படைப்பை, அந்த தேவன் இப்படியாக உங்களை படைத்தது உங்களை பரலோகத்துல சேர்ப்பதற்காக. இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு அவயவம் இல்லையா, அல்லது எங்களுக்கு ஒரு ஊனம் இருக்கிறதா? எங்களுடைய அவருடைய வாழ்விலே அந்த ஊனங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு வாழுகிற வாழ்வை அவர் தருகிறதற்காக. பாருங்கள், இந்த உலகத்துல பல மனிதர்கள் எல்லாம் இருந்தும் பாருங்கள், அவர்கள் பாவத்துல செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், இப்படியான விக்கிர ஆராதனை, வேசித்தனம், எல்லா அவயவங்களையும் தேவன் சரியாக கொடுத்திருந்தும் தவறாக பாவிக்கிறார்கள். பாவத்துக்கூடாக, விக்கிர ஆராதனைக்கூடாக, சாபங்களுக்கூடாக, கொலை வெறிகளுக்கூடாக, களியாட்டுகளுக்கூடாக இப்படியாக வாழ்ந்து அவர்கள் நரகத்துக்கு போகத்தான். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்த வாழ்விலே அவர்கள் வாழுகிற வாழ்வு பிசாசு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் இந்த உலகத்துல வெளிச்சத்தை படைத்தார். இந்த உலகம், இந்த பூமியை பார்க்கும் பொழுது இருளாக இருந்தது. பாருங்கள், தேவன் முதலாக இந்த உலகத்து மக்களுக்கு எங்களுக்கு தந்தது வெளிச்சம். ஆதியாகமம் 1:3 சொல்லுகிற தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படியாக அவர் அடுத்த வசனத்திலேயும் சுடர்களை உருவாக்கினார், சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினார். பாருங்கள், இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் காலங்கள், ஆண்டுகளை கணிப்பதற்காக. இன்றைக்கு நாங்கள் 2025 வாழுகிறோம் என்பது இந்த சூரிய சந்திரனுடைய கணக்குல இரவு போகிறது, பகல் வருகிறது. இப்படி 24 மணித்தியாலங்களாக 2025 ஆண்டுகள் பகலும் இரவுமாக 24 மணித்தியாலங்கள் கடந்து 2025 வாழுகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 4000 ஆண்டுகள், இன்றைக்கு 6025 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7வது நாள் ஓய்வு நாளாக. பாருங்கள், அந்த 7th டே வரும் பொழுது அவர் வெகு விரைவில் வரப்போகிறார். எங்களை இழைப்பார எல்லாரையும், இந்த ஊழியங்கள் எல்லாம் ஒரு நாள் நீக்கப்பட போகிறது. அதற்கு முன்பாக இன்றைக்கு ஊழியர்களின் தேவை அதிகமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில அன்றைக்கு பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது யோவான் அந்த இயேசுடைய வருகையை, கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடானவை மலைகளை தகர்த்து அந்த பாதையை ஏற்படுத்தினார். அதே போல இன்றைக்கு அதே யோவான்கள் பலர் இன்றைக்கு தேவனுக்கு தேவையாக இருக்கிறார்கள். அவருடைய வருகையில பாருங்கள், வருகையில எல்லாரும் அந்த அன்றைக்கு யோவான் செய்த ஊழியத்தை போல இன்றைக்கு எல்லாரும் இந்த கடைசி கால ஓட்டத்தில் இது ஒரு ரிலேயாக, இறுதி கால ரிலேயில நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ரிலேயில ஓட்டுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும், விசுவாசிகளும், மக்களும் தேவனுக்கு பிச்சமாக வாழ தேவன் இந்த கடைசி ஓட்டத்தை முடிக்கும் பொழுதுதான் எல்லா அந்த பரலோக ராஜ்யத்துல அதிக மக்களை சேர்த்து கொள்ள முடியும். இப்படியாக நித்தியமாக வாழுகின்ற வாழ்வை எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இதற்காக தான் நீங்கள் வேதாகம் இல்லாதவர்கள்
வேதாகம் ஒன்றை எடுத்து யோவான் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இறைமையா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தரே மெய்யான தெய்வம். 11வது வசனத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று இந்த மதத்தில இருக்கிறவர்களுக்கு சொல்லும்படியாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் தேவன். பாருங்கள், நாங்கள் வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், நாங்கள் மாம்சமானவர்கள் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நாங்கள் இயேசுவாக எங்களை மாற்றுகிறார். பாருங்கள், இயேசுவை போல எங்களை மாற்றுகிறார். அவர் மீண்டுமாக வரும் பொழுது எங்களுடைய ஜீவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ள தேவனிடத்துல இருக்கிறது. எங்களுடைய உயிர் இன்றைக்கு ஜீவன். ஏனென்றால் எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக மீண்டுமாக அவர் வரும் பொழுது எங்களுடைய ஜீவன் உயிர் தெழுந்து எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து, இயேசுக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை தந்து அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் அந்த மெய்தேவனோட நீங்கள் உறவாடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது அதிக நேரம் ஜபித்து பாருங்கள், உபவாசத்தோடு ஜபித்து பாருங்கள், உங்களை முகங்கள் பிரகாசிக்க எங்களுடைய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், மோசையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு உறவாடி விட்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 10 கற்பனைகளை எடுத்து விட்டு வரும் பொழுது யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 29ல மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடே அவர் பேசினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனோடு நாங்கள் உறவாடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது எங்களுடைய முகத்தில ஒரு பிரகாசத்தை தருகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். இப்படியாக நாங்க அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது 34ஆம் யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாருங்கள், பயம் வர்றது பரிசுத்தம் இல்லாத தன்மையை காட்டுகிறது. மோசே தேவனோடு உறவாடி தேவனோடு நேருக்கு நேர் பேசி தேவனை பார்த்து பாருங்கள், தேவன் கடந்து போகும் பொழுது கூட மோசே சொல்லுகிறான், அவர் அன்புள்ளவர், அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நீதியும் 1000 தலைமுறைக்கு இரக்கமும் உள்ள தேவன். அவரை உணரக்கூடியதாயிரு அவர் எங்களுக்கு இல்ல பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பொழுது அப்படியே நாங்கள் ஆவியின் நிலையில போகிறோம். இந்த மாம்ச காரியங்களை விட்டு ஸ்பிரிச்சுவலாக போகும் பொழுது அந்த அவருடைய அத்தனை குணங்களும் செயற்படக்கூடியதாக இருக்கிறது. அன்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக, வித்தியடக்கமாக, விசுவாசமாக, தயவாக, நற்குணமாக, சாந்தமாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக அவரோடு நாங்கள் உறவாடும் பொழுது எங்களுக்கு அது வருகிறது, எங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது. பாருங்கள், நாங்கள் மாம்சத்துல செயற்படுவோமாக இருந்தால் எங்களுடைய முகத்தில இன்றைக்கு உலக மக்கள் மாம்சத்துல தான் செயற்படுவார்கள். அவர்களுடைய இதயம் கடினமாக இருக்கும். பல மனிதர்களிடத்துல இப்படியான கடின இதயம் உள்ள மக்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது பாருங்கள், அவர்களுடைய வாழ்வு மாறுகிறது. இந்த பல புத்தகங்களில் எழுதின சவுலை பார்க்கும் பொழுது சவுலை தேவன் இடைப்படுகிறார். பாருங்கள், அவர்கள் கடின இதயமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டவன். ஆனால் அவனோடு தேவன் இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார் ஒளியாக. என்னுடைய தேவன் ஒளியான தேவன். பாருங்கள், அவர் ஒளியாக அவனோடு இடைப்பட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அவனை 3 நாள் பார்வை இல்லாதவனாக அவன் இருந்து அனேனியா என்ற ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஊடாக அவனுக்கு பார்வையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் பேசி இப்படியாக
இயேசு வந்து விட்டால் எங்களுடைய இருதயம் மாறும், எங்களுடைய ஆவியம் மாறும். இந்த ரெண்டு மாற்றங்களும் இயேசுவை போல எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், கடின இருதயத்தோடு இருந்தால் எங்களுக்கு கசப்பு இருக்கும், பாவங்கள் இருக்கும், சாபம் இருக்கும், எங்களுக்கு ஒரு நன்மைகள் தடையாக இருக்கும். இயேசு இயேசு நன்மைகளை அவர் எங்க நன்மை செய்கிறவர்களா சுற்றி திரிந்தது போல அவர் எங்களை மாற்றும் பொழுது எங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறும். பாருங்கள், நாங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இந்த சகை என்ற மனித டாக்ஸ் கலெக்டரை பார்க்கும் பொழுது பாருங்கள், அவன் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பவன் என்று தெரிந்தது. ஆனால் அவனை அந்த அந்த இயேசுவை பற்றி அவன் அறிந்திருக்கிறான். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் சொல்லி ஒரு குள்ளனாக இருந்து பாருங்கள், இயேசு வருகிற வழியில ஓடி போய் அதற்கு முன்னால் அவர் வருகிற வழியில ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான். இயேசு அத்தனையும் அறிந்தவராக உங்களுடைய இருதயத்தை அவர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இப்படியாக அவனிடத்துல அவன் மரத்தில் இருந்த இடத்துல வந்து இறங்கி இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு நீங்களும் கேட்க வேண்டும். என்னுடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறது. உங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. அவர் உங்களிடத்துல எந்த பணத்தையும் எந்த பொருளையும் அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறவர் அல்ல. எங்களுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், இந்த உலகத்தை உருவாக்குற உலகத்தின் சொந்தக்காரர் தான் எங்களுடைய தேவன் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். அவர் எங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சந்திப்பார். நாங்கள் செய்ய வேண்டியது வசனத்தின்படி வாழும் பொழுது பாருங்கள், துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் செய்வதெல்லாம் வாக்கியம். நாங்கள் ஏதாவது தவறு விடும் பொழுது இந்த வசனங்களில எங்களுக்கு எங்களுடைய வருமானங்கள் பிள்ளைகள் வருகிறது, அதை திருத்தி கொள்ளும் பொழுது அவருடைய வேதத்துல பிரியமாயிருந்தேனா, அவர் துன்மார்க்கரோடு நான் சேர்ந்திருந்தேனா, இப்படியாக அந்த காரியங்களை நீங்கள் தியானித்து தீர்த்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிடியம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் எங்களொரு நித்திய உலகம் அல்ல. அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33 பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படுங்களுடைய உணவு தேவை, உடை தேவை, எல்லாவற்றையும் அவர் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் கடைப்பிடித்து வாழும் பொழுது, திருத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வை அவருடைய வசனத்தின்படி திருத்தி கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு சொல்லுவார். இது பிள்ளை என்று சொல்லி அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரோடும் அவர் எங்களுக்கு சொல்லுவார். இது தவறு, பாவம், இது பாவத்தை சொல்லுவார். நீதி, இதுதான் நீதி, இது இயேசுதான் நீதியாக இருக்கிறார். எங்களுடைய சுய நீதியை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. எங்களுடைய சுய நீதி கூட நாங்கள் தவறாக இருக்கிறது. அதை வேதாகமத்தோடு பரிசுத்த ஆவியார் அவருடைய உதவியோடு அவருடைய நீதிக்கு அவருடைய நீதியைத்தான் நாங்கள் எங்களுடைய நீதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாயத்தீர்ப்பு பாருங்கள், அது ஒரு தண்டனை இருக்கிறது. அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் அவர் எங்களை நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் எஜமானனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த சிறைப்பட்ட மக்களை பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், எஸ்ரா புஸ்தகத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது எஸ்ரா 9:9 நாங்கள் பாருங்கள், தவறுகள் செய்யும் பொழுது அந்த சமூகம் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவர் மீண்டுமாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எஸ்ரா சொல்லும் பொழுது நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். எஸ்ரா 9:9 நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்க படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு பெர்ஷியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பாருங்கள், எங்களை மீண்டுமாக அந்த அழிந்து போன ஆலயங்களை கட்டுப்படியாக
அவர் ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். தேவன் இந்த ஆலயம் கட்டுவதில பிரியமாக இருக்கிறார். சபையை கட்ட வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்களில அவர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 119, 105 பார்க்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய பாதையில வெளிச்சத்தை தருகிறதவனாக, இதுதான் பாதை என்று அவர்களுக்கு கற்றுத் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோபு 33 29 சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் எங்களை பாருங்கள், படுகொலி அது ஒரு நரகமாக இருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள், தொடர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதம் என்ற வரியில இருக்கிறவர்கள் எல்லாரையும் பிசாசு அடிமைப்படுத்தி பாருங்கள், நரகத்திலேயும் பிசாசோடு அடிமைத்தனத்தில நரகத்திலேயும் போய் அடிமைத்தனத்தில வாழுகிற வாழ்வு, இயேசு ராஜாவாக அவரோடு வாழுகிற வாழ்வு, ஒரு ராஜாவின் பிள்ளைகளாக வாழுகிற வாழ்வு, இப்படியான இந்த வாழ்வை நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், யோசுவாவை பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த நீதியை அவன் இந்த வேதாகம புத்தகம் அவனுடைய தேவன் கட்டளையிட்டார், இந்த புத்தகம் அவனுடைய வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. அவன் அப்படியாக செய்ததன் நிமித்தம் பாருங்கள், யோசுவாவும் காலேப்பும் அந்த யுத்தத்தில வெற்றியை கொடுக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. பாருங்கள், அந்த 10 பேர் சொல்லுகிறார்கள், அவர்கள் உயரமானவர்கள், கோலியாத்தை போன்றவர்கள் என்று சொல்ல, காலேப்பும் யோசுவாவும் எங்களுடைய தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் சொன்னால் எங்களுக்கு வெற்றி என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், இப்படியாக யுத்தத்துல பாருங்கள், யோசுவாவுக்கு அந்த சூரியனை நிப்பாட்டுற அளவுக்கு அவர் அந்த அந்த கட்டளையை, மனிதனுடைய கட்டளையை அவர் யோசுவா சொன்னதன் மூலமாக அந்த சூரியனை கூட நிப்பாட்டுகிறார். யோசுவா 10 அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு, ஒரு நாள் அவர் நீதி செய்கிறது. அப்ப நீதி சரி கட்டும் பொழுது சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது, சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது, யோசுவாவின் வெற்றிக்காக. பாருங்கள், இந்த மதங்களில் உள்ளவர்கள் தேவனுடைய நீதியுள்ள நியாயாதிபதி, அவர்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வராத பட்சத்துல அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அப்பிரயோசனமான ஊழியக்காரராக எங்களுடைய எஜமானனாக இருக்கிறார். நான் சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு. ஆமாண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, என் தேச எல்லை எங்கும்
அப்பா நீ ஆள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வன்முறை எல்லாம் ஒழியணும், எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆமாண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் அப்பிரியோசனமான ஊழியக்காரர்கள். நீர் எஜமானன். எங்களை பாவ அடிமைத்தனத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. ராஜாவின் பிள்ளைகளாக எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கின்ற ஒவ்வொருவரையும், அந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் ரட்சிக்க உதவி செய்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பது ஒரு மக்களும், ரட்சிக்கப்படாத ஒரு மக்களும் அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களை இன்னும் அதிகமாக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு உம்முடைய ஒளி பிரகாசிப்பதாக. எழுந்த பிரகாசி இயேசுடைய ஒளி இந்த காலத்தில் எங்கள் மேல் வந்ததற்காக நன்றியோடு எங்களுக்கு வெற்றிய யோசுவாவை போல எங்களுக்கு வெற்றியை தருகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. ஒவ்வொருவரையும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகங்களை பிரகாசிக்க செய்து ஒவ்வொருவரையும் கிருபையாய் இருப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வீராக. ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு கிருபையாயிருப்பீராக. ஒவ்வொருவரோடும் உடைப்படும் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாளர்களால் நிரப்பும். துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.